திருவைகுண்டம் தொகுதியுடைய தாவேகா எம்எல்ஏவான அன்னை விஜய் சரவணனுடைய ஆதரவாளர்களான பாலா என்ற பாலமுருகன் மற்றும் ஜெயபால் அங்கே ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களை கூட்டிட்டு போய் அதில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு தான் இன்னைக்கு தமிழகத்தில் பரவ போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மக்களே. உண்மையாலுமே நடந்தது என்ன? அந்த பெண்ணுக்கு ஒரு தவறு இழைக்கப்பட்டிருக்கா? டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. திருவைகுண்டத்தில் தாவேகாவோட எம்எல்ஏவான அன்னை விஜய் சரவணனுடைய ஆதரவாளர்களான பாலா என்கின்ற பாலமுருகன் மற்றும் ஜெயபால், ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்த 3ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 5th ரிசல்ட் வருது, 4th ரிசல்ட் வருது. 3ஆம் தேதி அன்னைக்கு அவங்க ஏரியாவில் வந்து ரெண்டு பெண்கள், அவங்க ரெண்டு பேருமே தாவேகாவுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவனை கூட்டிட்டு போயிட்டு ராமநாதபுரத்தில் ஒரு லாட்ஜில் வச்சு பாலியல் ரீதியாக ஒரு கேங் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. நம்ம இதை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அப்பயே நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருந்தோம், எப்படி இதில் வந்து நம்பக்கூடிய வகையில் சில விஷயங்கள்லாம் இல்லைன்னு நம்ம ஒரு வார்த்தை பேசியிருப்போம். என்ன நம்பக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம், 3ஆம் தேதி 5ஆம் மாதம் மே 3 நடந்த ஒரு வழக்குக்கு 31 மேல வந்து ஏன் அந்த அம்மா புகார் கொடுக்குறாங்க? இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 31 மே தான் அவங்களுடைய பேட்டிகள்லாம் வர ஆரம்பிக்குது. புகார் அப்போ தான் கொடுத்ததாகவே சொல்கிறாங்க. 2வது விஷயம், அப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு பிடிக்காம நடக்குது அப்படின்னும் பொழுது தட்டி விட்டு வெளியே வந்திருக்கலாம், கத்திருக்கலாம், இல்லை கூட ஒரு பெண்மணி போயிருக்காங்களே அவங்கள எழுப்பி விடுறப்ப நீங்க தான் கிறக்கமா இருந்துட்டீங்க, ஜூஸ் கொடுத்துட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க நீங்க சொல்றீங்கன்னா, கூட இருக்க பெண்மணிக்கு அப்படி கொடுத்துட்டாங்களா? அவங்க சுயநினைவா தான் இருந்தாங்க, அவங்க தட்டி விட்டுருக்கலாம், இல்லை அவங்கள ஏதாவது எழுப்பி இருக்கலாம், இல்லை அவங்கள கத்தி இருக்கலாம், இல்லை அவங்களாவது பார்த்துட்டு காப்பாத்தி இருக்கலாமே. ஸோ இதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பெண் சுயநினைவு இல்லாமலாம் போகாம சுயநினைவோடு தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்காத பொழுது வெளியே வந்து இப்படி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துச்சு. இது சம்பந்தமா சில பேர் நம்ம விசாரிச்சிருந்தோம், சில பேர் கேட்டிருந்தோம், நண்பர்கள்ட்ட பேசியிருந்தோம். அவங்க சொல்ற விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த பெண்மணி யார்? தாவேகாவுடைய ஒரு பெண் தொண்டர் தான் இவங்க. இவங்களுக்கு கணவர் கிடையாது, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இவங்க கூட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பசங்க, விடலை பசங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையன் தான் இந்த பாலா என்கின்ற பாலமுருகன் அப்படின்ற ஜெயபால் அப்படிங்கிற பையனும் சொல்றாங்க. என்னன்னா, இந்த பாலா என்கின்ற பாலமுருகனும் ஜெயபாலும் திருவைகுண்டம் எம்எல்ஏ கேண்டிடேட்டான சரவணன் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ இந்த சரவணன் என்ன பிஸ்னஸ் பண்றாரு அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்கும் பொழுது, அவர் வந்து லாட்டரியில வந்து ஏஜென்ட்டா இருக்காரு, லாட்டரி பிசினஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. லாட்டரி பிசினஸ் வந்து தமிழ்நாட்டில் பண்றாரா இல்லை கேரளா பண்றாரான்றது ஒரு டவுட் இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லை. சரி, அது எங்கேயோ பண்ணிட்டு போட்டோம், அது இந்த கேஸ் சம்மந்தம் இல்லாத விஷயம் மக்களே. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல அந்த கூட்டத்துக்காகவும் சரவணன் அவர்களுக்கு ரிசல்ட் வரும்பொழுது அவங்க ஒரு மாஸ் காட்டணும், கூட்டம் காட்டணும் அப்படின்னும் பொழுது அவர்கள் வந்து அந்த சரவணன் அப்படிங்கிறவர் யார்கிட்ட சொல்றாரு கூட்டத்தை கூட்டுவா அப்படின்னு கேட்டா, அதுல ஒன் ஆஃப் த நம்பர் தான் இந்த பாலா. ஸோ பாலா என்ன பண்றாருன்னா, இங்க உள்ள பெண்கள், இப்போ இவர் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்மணி மாதிரி பெண்களை வந்து கூட்டி போய் அங்க ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக ஏற்பாடு பண்றதை அவங்க போறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க தாவேகா தொண்டரும் கூட. ஸோ இந்த பெண்மணியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் பொழுது பாலா கிட்டேயே 80,000மோ 1,00,000மோ வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னும், அதை வந்து ஜிபேல தான் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அமௌண்ட்டை திருப்பி தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். கூட போன ஒரு பெண்மணி அவங்க கிட்ட இருந்து ஒரு 50,000 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். ஸோ இங்கே எப்படின்னா, உங்களுக்கு பண தேவைக்கு பணம் வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து சீட்டு போடுறது, இல்லை இந்த ஏஜென்ட் மாதிரியே அதை ஒர்க் பண்ணுறது, இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறது, அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணி குட்டி குட்டி வேலைகள்லாம் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி அடைச்சி, இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பாலாவுக்கும் புகார் கொடுத்த பெண்மணிக்கும் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் 3ஆம் தேதி அன்னைக்கு ராம்நாட்டில் வந்து கொஞ்சம் போகலாம், ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு, அவரோட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கும் நான் இப்போ ஒரு பண தேவை இருக்கு போல இந்த பெண்மணிக்கு, புகார் கொடுத்த பெண்மணிக்கு, ஏன்னா குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற பண தேவை இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், சேர்க்கணும்,
பண தேவை அதிகமாக இருக்குது, இந்த மே மந்த் எண்டில் பணம் தேவைப்படுது, ஜூன் ஆரம்பத்தில் ஸ்கூல் திறந்துருவாங்க. ஸோ ஒரு பணம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பாலா கிட்ட இந்த பெண்மணி கேட்டதாகவும், அதனால எங்கிட்ட பணம் இல்லைக்கா, அண்ணன் ஜெயிக்க போறாரு, அண்ணன் ஜெயிச்சிருவாரு, அங்கே வேணா போனால் ஏதாவது நம்ம பைசா அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை ராம்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு, நான் விட்டு இன்னைக்கு தான் போகிறேன், அதாவது 3ஆம் தேதி அன்னைக்கு நான் விட்டு தான் நான் போகிறேன், அங்கே போனால் எனக்கு சில பணம் வர வேண்டியது இருக்கு, அது வந்தால் நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு ராம்நாடுக்கு உண்மையாக போக வேண்டிய ஆள் யாருன்னா அந்த பாலாவும் ஜெயபாலும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த புகார் கொடுத்த பெண்மணி நானும் வரேன் கூட வா, சப்போஸ் அங்கேயே உனக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கு கொடுன்னு கேட்டதாகவும், சரி வாங்கக்கா போலான்னு கூட்டு போனதாகவும் சொல்றாங்க. ஸோ இப்போ பாலா அப்படிங்கிற பையன் ஜெயபால் அப்படிங்கிற பையனும் இந்த புகார் கொடுத்த பெண்மணியை கூட்டிட்டு போகலைன்ற தகவல் சொல்றாங்க. சரி, இது முடியுது. இப்போ கூட போன பெண்மணி யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடுத்த நாள் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த சரவணன் அப்படிங்கிறவருடைய கவுண்டிங் நடக்கும் பொழுது தாவேகா சார்பா அங்க கூட்டம் ஒன்று வேணும் அப்படின்னும், அந்த கூட்டத்துக்காக பிஃபோர் டேவே அசம்பிள் பண்றதுக்காக இந்த புகார் கொடுத்த பெண்மணி கூட அவங்க ஸோ அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஒரு மீட்டிங் பேசுனதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ இப்போ எப்படின்னா பாலா ஜெயபால் 2 பேரும் அடுத்த நாள் வந்து சரவணன் அவர்களுடைய கவுண்டிங் நடக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை காட்டும், அந்த கூட்டத்துக்காக ஃபர்ஸ்டே வரவழைக்கிறாங்க. இப்படி வரவழைக்கும் பொழுது புகார் கொடுத்த பெண்மணிக்கு ஒரு சில பண தேவைகள்லாம் இருக்குன்னு சொன்ன பொழுது, இப்போ பாலா அப்படிங்கிற நபர் இந்த மாதிரி கேட்குறாங்க, நம்ம பணம் தரமாட்டோம், இல்லக்கா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு வராம போயிடுவாங்களோ, என்ன பதில் சொல்றது அண்ணனுக்கு அப்படின்றதுனால, நான் பணம் இருக்கு, நான் தரேன்க்கா, எங்கிட்ட இப்போ இல்லை, நான் ஒருத்தர் ராம்நாட்டில் வந்து கொடுத்து அவருக்கு தர வேண்டியது இருக்கு, நான் இப்போ அங்கே தான் போகிறோம், நாங்கள் போய் அவர் சப்போஸ் கொடுத்துட்டா நான் அவங்க கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ அதனால நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியும் கூட வந்த பெண்மணி எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ பாலா அப்படிங்கிற நபர் இந்த பெண்மணியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகலன்னும், இவங்க தான் நானும் கூட வரேன், எனக்கு அங்கேயே பணம் கிடைச்சா கொஞ்சம் பணம் எனக்கு கொடுத்துருவலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட போனாங்கன்னு தகவல். சரி, போற வழி நடந்துச்சு அப்படின்னா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த பெண் சொல்லியிருக்காங்களாம். அப்போ இந்த பாலான்ற பையனும் ஜெயபால்ன்ற பையனும் தனக்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் எடுத்து, அக்கா இந்தாங்கக்கா அங்கே கடை இருக்கு, அங்கே ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கோங்க, வெயிலுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி காசை கொடுத்து விட்டாங்க அப்படின்னும், அதன் அடிப்படையில் இந்த பெண்மணி போய் தான் ஜூஸை வாங்கி குடிச்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. வண்டிக்குள்ளேயும் சில ஜூஸஸ் இருந்திருக்கு, ஆனால் அதில் கூலிங் இல்லை. ஸோ கூலிங்கான ஜூஸ்க்கு அங்கே போனாங்க, வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் தாகம் எடுத்த பொழுது வண்டியில் இருக்கக்கூடிய இந்த லிம்கா ஜூஸ் இருந்திருக்கு, அதை எடுத்து குடிச்சாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ போயிருக்காங்க, போனதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கு, காரில் தூங்கியிருக்காங்க. ஏன்னா காரில் தூங்கி விழுந்தா பின்னாடி போய் படுக்க சொல்லிட்டாங்களா, படுத்திருக்காங்க இந்த அம்மா. அதுக்கப்புறம் போய் லாட்ஜ் ரூம் போட்டிருக்காங்க, இவங்க தனி ரூம், அவங்க தனி ரூம் போட்டிருக்காங்க. தனி ரூம் போட்ட பொழுது எந்த விதத்திலையும் யாரும் இந்த 2 பெண்களையும் தொந்தரவே பண்ணலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. சரி, அடுத்த நாள் சரவணன் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு பணம் கேட்குறாங்க. அப்போ பாலா கிட்ட இருந்து, இல்லைக்கா இந்த பணம் இல்லை, கிடைக்க வேண்டிய பணம் எனக்கு வரல, நான் வந்த அப்புறம் உங்களுக்கு சொல்றேன், அண்ணன்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன், ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்றேன்னு சொன்னதாகவும், இதுல ஒரு சில கருத்து முரண்பாடுகள் வந்துட்டதாகவும், அதனால யாரோ பின்னாடி இருந்து இந்த பெண்மணியை இயக்கி இந்த மாதிரியான விஷயத்த நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் ஊருக்குள்ள விசாரிக்கும் போது கிடைக்க தகவலாக இருக்கிறது மக்களே. சரி, இப்போ இதை உறுதிப்படுத்தும் விதமாக எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்டர்வியூஸ் அந்த புகார் கொடுத்த பெண்மணி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுல முதல் இன்டர்வியூல இந்த ஜூஸை பத்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னு, செகண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்க. நான் நம்பி போனேன், போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் 4 மணிக்கு எங்கள் ஊரில். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு, டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னா 2வது அதே மாதிரி ஜூஸ் குடித்தார். ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி கொஞ்சம் கிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைக்கா அது உங்களுக்கு மைண்ட் அப்படி அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்கக்கா, அதனால் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் நான் கேட்டேன், சரவணன்
அண்ணனுக்குள்ள தான் கேட்டேன். ஆமாக்கா உங்களுக்கு வேலையே அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ரொம்ப தூரம் போனோன்னா அடுத்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. அதே இதில் நான் எப்போவுமே அவர் என்கிட்ட வந்து தவறாக பேசுனதே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டு பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். எங்கள் ஊர் ரோட்டு மேலே நின்று தான் என்னை கூட்டிகிட்டு போனார். கொஞ்சம் தூரம் சாயர்புரம் ஃபஸ்ட்டு தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னா சாயல்குடி ஊர்கிட்ட போனோம். அங்கே போனோன்னா லிம்கா ஜூஸ் நிறைய வண்டிக்குள்ளே வாங்கியே வச்சுருந்தாரு. அதுபோக ஒரு மஞ்சள் கலர் மூடி போட்டு ஒரு வெள்ளை கலர் பாட்டில், பெரிய பாட்டில், அதில் வந்து கிரேப் ஜூஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிங்க, கொஞ்சம் களைப்புக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த வெயிலுக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னார். நானும் சரி சக தோழராக அவர் பழகி இருந்தனால நம்பி அதை வாங்கி குடித்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா எனக்கு அந்த ஊர் பேர் தெரியாது. அங்கிட்டு போனோன்னா அதே மாதிரி அக்கா வேஸ்ட் ஆகிடக்கூடாது பாட்டிலு, அதை கொஞ்சம் குடிங்கக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டாவதும் அதே மாதிரி கொடுத்தாரு. நான் வந்து அதிகமாக அவர் என்னை நண்பராகவே பழகிருந்தனால அவர் மேலே எந்த ஒரு சந்தேகம் படாமல் 1க்கு 3 வாட்டி கொடுத்துருந்தாரு. 3 வாட்டி நான் அதை பருகினேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு கொஞ்சம் கிறக்கமாவே இருந்துச்சு. பாலா எனக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்குன்னு வண்டியில பின்னாடி படுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரு. இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ அடுத்தது இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணப்பட்டு நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த முதல் இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னு, செகண்ட்ல என்ன சொன்னாங்கன்னு நீங்களே பாருங்க. கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கீங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணு நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. அதில் கதவை பூட்டாதீங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அதுக்கு ரொம்ப கிறக்கமாயிருச்சு. திரும்ப நான் படுத்திருக்கும் போது அவர் எங்கள் 2 பேருக்கும் நடுவுலேயே வந்து படுத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் சீண்டல் ஃபுல்லுமே என் மேலே சீஞ்சி, விடிய காலம் தெளிஞ்சதுக்கு அப்புறமும் நான் பாரு உனக்கு இருக்கு சரவணன் பேர சொல்லி தானே நீ கூட்டிட்டு வந்தா, இப்போ நான் அவர்கிட்ட பேய்க்கிற பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் பட்டேன். போ உன்னை வர சொன்னதே சரவணன் தானே, அவன்கிட்ட போய் கேளுப்போ, ரொம்ப நியாயம் கேட்கணும், போய் விஜய் போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இல்லைன்னா கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி ஜெய் ரொம்ப மிரட்டினா. அந்த நான் தெளிவாக இருக்கும் போதும் என்னை உள்ள அந்த ரூம்குள்ளே ஏற்ற ரூம்ல கதவை தள்ளிட்டு பாலா இந்த ரூமுக்கு வந்துட்டான். அங்கே நான் தெளிவாக இருக்கும் போதும் என்னை கட்டாயப்படுத்தி உடல் உறவை வச்சுக்கிட்டான் அந்த ஜெய். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டுமே தெரியும். தொடர்ந்து எனக்கு எம்எல்ஏ கிட்ட இருந்து கொலை மிரட்டல்கள், அவ ஊர்ல இருக்காளான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க மக்களே. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, ஒரு கட்சி சார்ந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இது இன்னைக்கு நேற்று கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு கட்சியை சார்ந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கட்சியில அந்த சம்பவத்துல என்னென்ன மாதிரியான திருச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த பெண்மணி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்குறப்ப பேசியிருப்பாங்க, எல்லாரும் வந்து என்ன பார்த்தாங்க, ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஃபோன் கூட பண்ணி பேச சொல்லியிருப்பாங்க. அப்போ அடுத்த வார்த்தை முக்கியம் என்னன்னா, பாலா சொன்னா சரவணனை சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்துட்றேன், புஷியன்கிட்ட பேசிடுவாங்க, விஜயன்கிட்ட பேசிடுவாங்க, ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பேசியிருப்பாங்க. நமக்கு இதை வந்து ரிலேட் பண்ண ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் மக்களே. அதாவது இங்க ஒரு விஷயம் தப்போ குற்றமோ நடக்கல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது விசாரிச்சு பார்க்கும் பொழுது. லெட் த போலீஸ் இன்வெஸ்டிகேட் ஆன் திஸ் கேஸ், நம்ம இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணல. பட் ஒரு மீடியாவை விசாரிச்சு பார்க்கும் பொழுது இங்க தப்பு நடக்கல, ஆனால் இந்த பெண்மணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு கும்பல் இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. செகண்ட், இவங்க என்ன தேவை இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கணவர் இல்லை கூட அவர் இறந்துட்டாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பணத்தேவை அதிகமா இருக்கு, கடன்கள் அதிகமா இருக்கு. ஸோ இவங்க தேவை பணம். அந்த பணத்தை இப்படி வாங்கிடலாம் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி புகாரை சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் ஏற்படுது. அடுத்தது, இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தாலோ இல்லை ஃபோன்ல பேசினாலோ ஒரு அரசு வேலையோ இல்லது ஒரு பணமோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பணமோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இவங்க அடுத்த ஒரு கோரிக்கையா இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பார்த்தாங்க, ஆனா இதே கட்சியில இருக்கக்கூடிய மெம்பர் நானு தாவேக்கால இருந்து திரு விஜய் அவர்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு கும்பல் இவங்க பின்னாடி வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல இருந்து. சரி, இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மக்களே, நமக்கு கட்சி ரீதியா என்னதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தாவேக்காமல இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய கவர்னன்ஸ் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஒரு மாற்றம் சொன்னாங்க, ஆனால் மாற்றம் எதுவுமே நடக்கலை. அது நடக்கவும் முடியாது இருக்கிற சிச்சுவேஷன்ஸில். ஏன்னா இந்த சிஸ்டம் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டுருச்சு. ஒரு மாற்றம் நீங்கள் இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறது மனிதர்களுடைய சிட்டிசனுடைய மாற்றத்தை தான் கொண்டு வர முடியுமே தவிர மேலிருந்து ஒரு விஷயத்தை மாற்றி கீழே மாற்றிட முடியாது அப்படிங்கிறது லாஜிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தான் தாவேக்காவுடைய உள்ள என்ட்ரி கொடுத்ததும், ஓட்டு வாங்கின முறையும், ஓட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க பண்ண குதிரை பேரங்களும், இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. ஸோ கருத்து முரண்பாடுகள் இருக்குதான். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் சட்டத்தில் ஒரு ஷரத் சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிப்பு கட்டக்கூடாது. ஒரு நிரபராதியா இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் விசாரிச்சு பார்க்கும் பொழுது அது நிரபராதி தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னால் சட்டத்து மேல உள்ள நம்பிக்கை இழந்துருவாங்க. பட் கடந்த ரொம்ப நாட்களாகவே ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு பின்னாடி அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னால் அதுக்கு பின்னாடி ஒரு சாயத்தை பூசி ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வேலை பார்த்து அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் மூலியமா அந்த தப்பே பண்ணாத ஒரு சில நபர்கள் இதை பாதிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போய் ரிமாண்ட் ஆகி பெயிலில் வெளியே வந்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு மாதிரி ஸ்க்ரூ ஆகிடும் அப்படிங்கிறதும், அவர்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்தாங்கன்னா அந்த கட்சியும் இல்லைப்பா மக்கள்லாம் எதிராக அவனுக்கு இருக்கிற மாதிரி மீடியாக்கள் பிரதிபலிச்சிட்டாங்க, இப்போ நான் திருப்பி கட்சியை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அந்த நபர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறதே வீணா போகிறத நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பாலா மற்றும் ஜெயபால் ஆகியவர்கள் குற்றம் செய்யல அப்படின்னால் இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம்தான். லெட் த போலீஸ் இன்வெஸ்டிகேட். குற்றம் செய்யல அப்படின்னால் இதுவரையில் அவங்க அனுபவிச்சிருக்கிற அந்த ஜெயில் தண்டனை, இப்போ ரிமாண்டா இருக்கட்டும், இந்த மீடியாவுடைய விளம்பரங்களா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவங்க போட்டோவை போட்டு அவங்களுடைய டிஃபேம் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க மீண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சால் கஷ்டம். மீண்டு வர முடியாது. அப்போ இந்த சமுதாயத்துல இன்னைக்கு டிஜிட்டல் ஏரால தப்பு செய்யாதவங்க கூட இந்த மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்கன்னா அவங்க இந்த மென்டல் அகோனியெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா எந்த கேஸ் எடுத்து பாருங்களேன், ஒரு கேஸ் ஆரம்பத்துல ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ் முடிஞ்சு அவங்க தப்பே பண்ணாம அக்யூட்ல ஆனா கூட அதை போய் மக்கள்கிட்ட எல்லா ஊடகமும் சேர்க்கறதும் கிடையாது, அந்த ஒரு பழிசுல அவங்களை விட்டு விலகிறதும் கிடையாது. உதாரணத்துக்கு விஜய் சித்ரா வழக்கு எடுத்துக்கலாம். அதுல அந்த குற்றம் சாட்டப்பட்ட சித்ராவுடைய கணவர் தான் சித்ராவை கொன்னாரு அப்படின்னு அன்னைக்கு எல்லா ஊடகமும் பேசிட்டாங்க. ஆனால் லோயர் கோர்ட்ல அவர் அதனால ரிமாண்ட் ஆனாரு, ஜெயிலுக்கு போனாரு, வந்தாரு, ட்ரையல் நடத்தினாங்க, கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்ல அவர் குற்றம் பண்ணல அப்படின்னு அக்யூட்ல ஆனார். அந்த விடுதலையான செய்தியை எத்தனை ஊடகம் போட்டாங்க, எத்தனை பேர் பரவாயில்ல பேசினாங்க, நிறைய பேர் பேசல. இப்போ அவர் வாழ்க்கை கடந்த ஒரு 8-10 வருஷமா என்ன ஆச்சு? ஸோ இதுதான் இன்றைய கால சூழ்நிலை. மக்களே, அரசியல் ரீதியாக அவங்க தாவேக்கா மேல நமக்கு எதிர்கருத்துகள் இருந்தாலும் இந்த மாதிரியான குற்றம் செய்யாதவங்க தண்டிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கும். ஏனால் ஒருத்தவங்க லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரிமினல் குற்றத்துல ஒருத்தன் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஷன்ட். அப்போ இந்த மாதிரி போலியான குற்றத்தை கட்டமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போலி குற்றமா உண்மை குற்றமா அப்படிங்கிறத போலீஸ் விசாரிக்கட்டும். நாம் பார்த்த வரையில் இது தப்பா போலியா தெரியுதுன்னு நம்ம சொல்றோம். அப்படி போலி குற்றத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னால் அந்த பாலா அப்படிங்கிற அவங்க குடும்பம், அந்த குடும்பமோ இல்ல பாலா அவரோ ஜெயபால் குடும்பமோ, பாலா குடும்பத்துக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு கேள்விப்படுறோம். அந்த ஒரு குழந்தை பெண் குழந்தை, ரொம்ப குட்டி குழந்தை அப்படின்னு கேள்விப்படுறோம். அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி யூடியூப்ல இதெல்லாம் மறைய போறது கிடையாது. இந்த நியூஸ்ல அந்த குழந்தை பார்த்துதான் எவ்வளவு பாதிக்கப்படும், அந்த குழந்தை, அந்த பையன் எவ்வளவு பாதிக்கப்படுவான், அந்த மனைவி எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இது எதையுமே இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் கண்டுக்கிறது கிடையாது. பல வழக்குகள் இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி இருக்குமா? இப்போ மாற்றம்னு திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, ஆட்சிக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நரேட்டிவ் கொடுக்கக்கூடிய, இது ஃபேக் நரேட்டிவா அப்படிங்கிறதே விசாரணை முடிவுல சொல்லிட்டோம், போலீஸ் சொல்லிட்டோம். பட் இது ஃபேக் நரேட்டிவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் சொன்னது ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டா, ஒரு பொய் புகாரா இருக்குன்னு வச்சுக்கலாம்.
இதற்கு என்ன மாதிரியான மாற்றத்தை திரு விஜய் கொண்டு வர போகிறார்? அவர் தான் பதில் சொல்லுங்க. கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.